பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, அல் குர்ஆன் அறிவோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய 3வது பாடத்திட்டத்தில் நாம் இப்பொழுது அல்ஹம்துலில்லாஹ் 9வது பக்கத்தை அடைந்து பாயிண்டர் பி யில் இருந்து கொண்டிருக்கிறோம். 9b. இதில் நாம் சூரா பக்ராவுடைய 63 மற்றும் 64வது வசனத்தினுடைய பொருளை பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் சென்ற பாடத்திட்டத்தில் 2வது பாடத்திட்டத்தில் முதல் 5 பக்கங்களுக்கான விளக்கங்கள் மாஷா அல்லாஹ் அதிலிருந்து என்ன பாடங்கள் படிப்பினைகள் என்று பார்த்தோம். அடுத்த 3வது பாடத்திட்டத்தில் 6லிருந்து 10 வரை நாம் இதில் பார்க்க இருக்கிறோம். இதில் 6, 7, 8 மாஷா அல்லாஹ் இதில் நாம் பனி இஸ்ராயேலுடைய வரலாறை ஆரம்பித்து அவருடைய சம்பவத்தை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அதில் நாம் 9வது பக்கத்தில் இப்போது நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். 8வது பக்கத்தினுடைய செய்தி, சென்ற பக்கத்தினுடைய செய்தி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னா, நகரத்துல நுழைங்க, அதே மாதிரி தண்ணீருக்காக துவா செஞ்சது, உணவுக்காக துவா செஞ்சது, தண்டனை, அல்லாஹ்வுடைய தண்டனை பத்தி பார்த்தோம். அடுத்து 9வது பக்கத்திலும் 4 செய்தி. அது என்ன? ஈமான் கொண்டு நல்லமல் செய்பவர்கள் தான் எல்லா இடத்துல வெற்றியார்கள் அப்படிங்கிற அல்லாஹ்வுடைய நியதி, அந்த சட்டம் அல்லாஹ்வுடைய நியதி. 2வது, தூர் மலைக்கு கீழே அல்லாஹ் பனி இஸ்ராயேல் இடத்துல ஒரு ஒப்பந்தம் வாங்கினான். அது 3வது, சனிக்கிழமை விஷயத்துல வரம்பு மீறியது. 4வது, அதாவது ஒரு பசுமாட்டை அறுக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு கட்டளையிட்டது. இதுதான் நம்ம 9வது பக்கத்துல பார்க்க போறோம். அது கீவேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதா, சட்டம், அதாவது நியதி, சட்டம், வாக்குறுதி, மீறுதல், கண்டென்ட் கதை. இன்ஷா அல்லாஹ் பாப்போமா? ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப தூர் மலைக்கு கீழே அல்லாஹ் அவரிடத்துல ஒரு வாக்குறுதி வாங்கினா, ஒரு ஒப்பந்தம் வாங்கினா, அது என்ன ஒப்பந்தங்கிறத பார்க்கணும். சென்ற பாயிண்டர்ல நம்ம அல்லாஹ் இடத்துல உண்மை மூமின்கள் யார் அப்படிங்கிறதுக்கான ஒரு வரையறை, ஒரு இலக்கணத்தை அல்லாஹ் சொல்லி அவர்களுக்கு தான் வெற்றி உள்ளது என்று சொல்லி காமிச்சான். அடுத்ததாக பனி இஸ்ராயேலர்கள் உண்மை மூமின்களாக இருக்கிறாங்களா இல்லையா, வேதம் வழங்கப்பட்டவர்கள் அதை பின்பற்றுகிறார்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கு அவர்களை பின்பற்ற வைக்க வேண்டும் என்பதற்காக எப்படியாப்பட்ட ஒரு வாக்குறுதியை, ஒரு ஒப்பந்தத்தை அவரிடமிருந்து பெற்றான் என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். ஆக இந்த 2 வசனங்கள்ல பாருங்க, முதல் வரியில புது வார்த்தை இல்ல, அடுத்ததுல ஒரு 3 வார்த்தை, அடுத்ததுல ஒரே வார்த்தை தான் புதுசு, இந்த தவல்லைத்துங்கிறது மட்டும். அடுத்ததுல பாருங்க ஒரு வார்த்தை கூட புதுசு இல்ல. மாஷா அல்லாஹ், பெரும்பாலும் நமக்கு தெரிஞ்சதுதான். சரி, இந்த 2 வசனங்கள்ல இருந்து 4 செய்திகளை நம்ம எடுத்துக்க போறோம். என்னன்னா, 4 செய்தி இது நம்மளுக்கு தருது. 1, பனி இஸ்ராயேலர்கள் முனைப்புடன் இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அவர்கள் மீது மலையை மேல தூக்கி, தலைக்கு மேல தூக்கி காமிச்சு பயமுறுத்தினான். 1. 2வது, அவர்கள் தௌராத்தை நன்றாக பற்றி பிடிக்க வேண்டும் எனவும் அதில் உள்ளதை நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் அல்லாஹ் இந்த வசனங்கள்ல அவர்களை வலியுறுத்தினான். 3வது, அந்த வேதத்தில் ஒன்று இருப்பது தான் இறைச்சத்துக்கான ஒரே வழியாகும், அதனால் அந்த வேதத்தை சார்ந்து அதை பின்பற்றி அதோடு நீங்கள் இருங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். 4வது, அல்லாஹ்வின் கருணையும் கிருபையும் மட்டும்தான் நம்மை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு செய்தி இந்த வசனங்கள்ல இருந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் எடுத்துக்க போறோம். பாப்போமா? இன்ஷா அல்லாஹ் இப்ப இந்த வசனத்துக்கான மொழிபெயர்ப்பை பார்க்க இருக்கிறோம். أعوذ بالله من الشيطان الرجيم وإذ أخذنا ميثاقكم ورفعنا فوقكم الطور خذوا ما آتيناكم بقوة واذكروا ما فيه لعلكم تتقون. 63 பொருள் பார்க்கலாமா? வஇத், சம்பவத்தை அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது வஇத் என்பதை சொல்லி காட்டுற, அதுக்கு பின்னாடி என்ன வினை சொல் வருதோ அது நடந்த பொழுது என்று பொருள். அப்ப வஇத் குல்னா என்றால் நாம் கூறிய பொழுது, வஇத் அகதனா என்றால் நாம் எடுத்த பொழுது. அகத என்றால் எடுத்தல், பிடித்தல், 2 அர்த்தமே இருக்கு. அகதனா, அகத யாஹுது, அகத யாஹுது, அகது அகது அகதுனா. ஓகேங்களா? அப்ப அகதுனா என்றால் நாம் எடுத்தோம். மேலும் நாம் எடுத்த போது நடந்ததை நினைவு கூறுங்கள். மேலும் நாம் எடுத்த போது எதை எடுத்தோம்? மீசாக்கும். மீசாக் என்று சொன்னால் வாக்குறுதி, உறுதிமொழி. மீசாக்கும், மீசாக்கஹு, மீசாக்கஹு, மீசாக்கக, மீசாக்கக்கும் என்றால் உங்களுடைய வாக்குறுதி. ஓகே, அப்போ உங்களுடைய வாக்குறுதியை நாம் எடுத்தோம், உங்களிடமிருந்து வாக்குறுதி எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு அர்த்தம். பெற்றுக்கொண்டோம், பெற்ற பொழுது எப்படி பெற்றோம் என்று நினைவு கூறுங்கள். எப்படி பெற்றோம்? ரஃபஅனா, ரஃபஅ யர்ஃபஅ என்றால் உயர்த்துதல், ரைசிங் அப். ரஃபஅ யர்ஃபஅு, ஃபத்ஹ யஃப்தம். அப்ப ரஃபஅது, ரஃபஅனா, வரஃபஅனா நாம் உயர்த்தினோம். மீசாக்னா உறுதிமொழி, ரஃபஅனா நாம் உயர்த்தினோம். ஃபௌகக்கும், ஃபௌக என்றால் மேலே, ஃபௌகஹு, ஃபௌகஹும், ஃபௌகக, ஃபௌகக்கும் அப்படின்னா உங்களுக்கு மேலே. ஃபௌகக்கும் உங்களுக்கு மேலே நாம் உயர்த்தினோம். எதை? அத்தூர, தூர் என்றால் தூர் சினா மலையை நாம் உங்களது தலைக்கு மேலே நாம் கொண்டு வந்து நிப்பாட்டினோம், உயர்த்தினோம். இவர்த்தி என்ன சொன்ன? ஹுது, அகத இருக்குல்ல, மாஷா அல்லாஹ், அகதருடைய அம்ர், அகத யஹுது, ஹுத், ஹுத், ஹுது, ஹுது, ஹுது என்றால் பிடியுங்கள், பற்றி பிடியுங்கள், உறுதியாக பிடியுங்கள். ஹுது மா என்ன ஒன்றை என்றால், மா ஆத்தைனா எதை நாம் வழங்கினோமோ. ஆத்தா வழங்கினான், ஆத்தி வழங்க, ஆத்து ஜகாத்துல படிச்சோம்ல. ஆத்தா, ஓகேங்களா? ஆத்தை து, ஆத்தைனா நாம் வழங்கினோம். மா ஆத்தைனா கும், உங்களுக்கு நாம் என்ன வழங்கினோமோ அதனை பற்றி பிடிங்கள். என்ன வழங்கினான்? அல்லாஹ் தௌராத்தை வழங்கினான். அதான் சரிங்களா? பிகுவத்தின், வலிமையாக. ஹுது
பிகுவத்தின் வலிமையாக உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் நாம் வழங்கியதை. வஸ்குரு மேலும் ஸக்கர யஸ்குருடைய அம்ர் உஸ்குரு உஸ்குரு மேலும் நினைவு கூறுங்கள் மா எந்த ஒன்று ஃபீஹி அதில் இருக்கிறது. ஃபீஹினா அதில், மா ஃபீஹினா அதில் என்ன இருக்கிறதோ அதை நினைவு கூறுங்கள். ஏனென்றால் லஅல்லக்கும் தத்தகும் நீங்கள் இறைச்சம் உள்ளவர்களாக ஆகுவதற்காக ஆகக்கூடும் என்பதற்காக அதில் இருப்பதை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று சொல்லப்பட்டது. விளக்கம் பார்ப்போமா? பனி இஸ்ரவேலர்களின் தலைவர்கள் மீது ஒரு மலையை தூக்கி நிறுத்தப்பட்டதை கற்பனை செய்து பாருங்கள். இது நடந்துச்சு. பனி இஸ்ரவேலர்கள்ல அந்த கோத்திரங்கள் பல கோத்திரங்கள் இருந்ததில் அந்த கோத்திரத்தினுடைய தலைவர்கள் முக்கிய நபர்கள் வரம்பு மீறக்கூடிய அந்த முக்கியமான நபர்களுக்கு மேல அல்லாஹ் தஆலா மலையை கொண்டு வந்து நிப்பாட்டினான். அவர் கட்டாயம் அந்த நேரத்தில் என்ன ஆயிருப்பாங்க, அரண்டு போயிருப்பாங்கல்ல, மலை அல்லாஹ் தஆலா போட்டா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி ஒரு கத்தியை காட்டும் போது கழுத்துக்கிட்ட கத்தியை வச்சாலே நம்மளுக்கு உசுறு போன மாதிரி இருக்கும். மலையை கொண்டு வந்து நிப்பாட்டினா இது அல்லாஹ் எந்த அளவுக்கு வேகத்துடன் இருந்திருப்பான் என்பதையும் நம்மை எந்த அளவுக்கு கடமை செய்ய வற்புறுத்துவான் என்பதையும் காட்டுகிறது. அப்ப நம்ம கடமை செய்ய தவறும் பொழுது அல்லாஹ் தஆலா இப்படி கூட செய்ய நேரிட்டால் நேரிடும், இப்படியும் அல்லாஹ் தஆலா செஞ்சிருக்கான். அப்ப கடமையை செய்ய தவறும் பொழுது அல்லாஹ் தஆலா இது போன்று சில நேரங்களில் கடுமை காட்டுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அல்லாஹ் நம்ம மறுமையில அந்த அளவுக்கு காட்டிட கூடாதுங்கிற ஒரு அச்சம் நம்மளுக்கு இப்ப வரணும். பாருங்க, நாங்கள் முஸ்லிம்கள் என்று சொன்னால் அதன் பொருள் நாம் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிய ஒப்புக்கொண்டோம் என்பதாகும். நாம் அந்த அர்ப்பணிப்பை பேண வேண்டும். முஸ்லீமுடைய அர்த்தமே என்ன? the one who surrendered himself to Allah. யார் ஒருவன் தன்னை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்தன சரண்டர் அடைந்தான் அவன் தான் முஸ்லீம்கள். முஸ்லீம்ங்கிற வார்த்தைக்கு கட்டுப்படுதல் கீழ்ப்படுதல் தான். ஆனா முஸ்லீம்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யறோம்? கட்டுப்படாமல் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கோம். அப்ப பேருக்கே மாற்றமா இருக்கிறோம். சரிங்களா? இனிப்புங்கிற ஒண்ணு இனிக்காம இருந்துச்சுன்னா அது பேர் இனிப்புன்னு சொல்ல முடியுமா? அப்ப முஸ்லீம்னு சொல்லிட்டு நம்ம கட்டுப்படாம தான் முஸ்லீம் சொல்லிக்கிறதுல அர்த்தமே இல்ல. அதை நம்ம யோசிக்கணும். அவங்க கட்டுப்படாதனால அல்லா தஆலா மலையை கொண்டு நிப்பாட்டினா. நம்மளுக்கு இப்ப அல்லாஹ் இப்படி செய்ய போறது இல்ல. போதனைகள் எல்லாமே இருக்குது. அல்லாஹ் மறுமையில கேள்விகள் கேட்க இருக்கிறான். அப்ப நமக்கு தயாரானதை பாத்துக்கணும். அதனால வேதத்தை மிக தீர்மானத்தோடு நம்ம என்ன செய்யணும்? உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். நமது வேதம் குர்ஆன். அதன் உட்பொருளை அறிவதை உறுதி செய்து வாழ்க்கையில் எல்லா பகுதிகளையும் அதை பின்பற்ற சிறந்த முறையில் நம்ம முயற்சி செய்யணும். குர்ஆனை புரிவதற்கும் அதை எடுத்து செயல்படுத்துறதுக்கும் நம்ம என்ன முயற்சி செய்யணும்? ஏன்னா அல்லாஹ் தஆலா என்ன சொன்னாங்க? தௌராத்தை வலிமையாக பற்றி பிடிங்க, அதுல இருக்கிறது நீங்க நினைவு கூறுங்க, அப்பதான் இறைச்சம் உள்ளவங்களும் ஆக முடியும். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மலையை கொண்டு வந்து மேல வச்சு சொன்னானா அதை விடவும் சிறந்த வேதமாக கருதப்படக்கூடிய இறுதி வேதமாக குர்ஆனை நாம் அதிகம் நினைவு கூற அதிலிருந்து பாட படிப்பினை பெற கடமைப்பட்டிருக்கிறோம். வஸ்குரு மா ஃபீஹி லஅல்லக்கும் தத்தகுன் என்று வருகிறது. இதனுடைய விளக்கம் பாருங்க. வஸ்குரு மா ஃபீ என்றால் அதில் உள்ளதை நினைவில் கொள்ளுங்கள். மனிதர்களாக நாம் மறந்து விடுகிறோம். எனவே நமக்கு அடிக்கடி நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறனால அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க மறந்துட்டு நீங்க மாறு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கீழ்ப்படியாம இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் அந்த வேதத்துல தௌராத்துல சொல்லப்பட்டதை நீங்க படிச்சு அதை நினைவு கூறுங்க, அப்ப நீ நல்லுணர்ச்சி பெறுவீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். சரிங்களா? வஸ்குரு மா ஃபீஹி என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப இதில் கூறப்பட்டுள்ள கட்டளை இங்க ஆக்சுவலி தௌராத்தை பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் நம்ம குர்ஆனிய சமுதாயமாகிய உம்மத்தே முஹம்மதிய ஆகிய நம்ம குர்ஆனுடைய விஷயத்துக்கு நம்ம எடுத்து சிந்திக்கணும். ஒரு தடவை மட்டும் குர்ஆனை ஓதினால் நினைவு கொள்ள முடியாது. ஒரு தடவை மட்டும் குர்ஆனை ஓதுறனாலேயோ அல்லது தர்ஜுமா வாசிக்கிறனாலேயோ அல்ல எல்லாம் சொல்லப்பட்டது எல்லாத்தையும் நம்ம கரைச்சி குடிச்சிட்டதாவோ இல்ல அதுல இருக்கக்கூடிய விஷயத்த செயல்படுத்திட்டு ஆயிட முடியாது. திரும்ப திரும்ப ஓதும் போது திரும்ப வாசிக்கும் போது அதனுடைய பொருளை படிக்கும் போதுதான் புது புது கருத்துக்கள் நம்ம மனசுல பதியும். சரிங்களா? அப்ப அதை எடுத்து செயல்படுத்தணுமே, அதுல நம்ம பின்தங்கி இருக்கிறோமே அப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்கு உணரும். அப்ப முக்கியமா நான் ஷைத்தான் வழியில் சிக்காமல் இருக்கிறதுக்கு, உலக ஆசைகள் நம்ம திசை திருப்பாமல் இருக்கிறதுக்கு நம்ம அதிகம் குர்ஆனை வாசிப்பதும் அல்லாஹ்வுடைய வேதத்தில் அல்லாஹ் நம்மளுக்கு என்ன சொல்ல வர்றாங்கிறத புரியறதுலதான் அந்த நிலையை நம்ம அடைய முடியும். வசனது இறுதியில் அல்லாஹ் தஆலா சொல்றான், லஅல்லக்கும் தத்தகுன், அதாவது நாம் அல்லாஹ்வின் வேதத்தை உறுதியாக பிடித்து, ஓகேங்களா, அதில் இருப்பதை நாம் நினைவில் கொண்டால் நாம் இறைச்சத்தை பெற்று விடலாம். அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றி பிடித்து அதில் இருக்கிறதை எடுத்து செயல்படுத்தணும்னா நம்ம அல்லாஹ் பயந்து செயல்படக்கூடிய மக்கள் ஆயிரும், நம்ம முத்தகீன்கள் ஆயிரும். இது இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் கெட்ட முடிவு நம்மளை பாதுகாக்கும் அல்லாஹ். ஏன்னா குர்ஆன் என்பது துனியாவுக்கும் வழிகாட்டக்கூடியது, ஆகிரத்துக்கும் வழிகாட்டக்கூடியது. நீங்கள் எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அதை நினைவில் கொண்டு முழு ஈடுபாட்டுடன் செயல்பட வேண்டும் என்பதை தான் இது சொல்லி காட்டுகிறது. ஒரு வேதம் கிடைச்சிச்சு அப்படின்னா வாங்கிக்கிட்டோம், அதை ஓதுறோம், எப்பயா தேவையான இடத்தை ரெஃபர் பண்ணும் அப்படிங்கிறது இல்ல. அதை ஓதுங்கள், பற்றி பிடிங்கள், அதில் இருப்பதை நினைவு கூர்ந்து கொண்டே இருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டே இருக்கிறான். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நீங்க அர்த்தம் சொல்ல போறீங்க. வஇத் அஹஸ்னா, வஇத் அஹஸ்னா என்ன பொருள்? நாம், மேலும் நாம் எடுத்த பொழுது, அதை நினைவு கூறுங்கள், நடந்ததை நினைவு கூறுங்கள். எதை எடுத்த போது? மீசாகக்கும், உங்களிடம் உறுதிமொழியை எடுத்த பொழுது. வரஃபஅனா, நாம் உயர்த்தினோம், ஃபௌகக்கும், உங்களுக்கு மேலே, அத்தூர, தூர்மலையை. என்ன சொன்னோம்? ஹுது, பிடியுங்கள், மா ஆத்தைனாக்கும், உங்களுக்கு நாம் என்ன வழங்கினோமோ கொடுத்தோமோ அந்த ஒன்றை பிடியுங்கள், பிகுவத்தின், வலிமையாக, வலுவாக, உறுதியாக, வஸ்குரு, மேலும் நினைவு கூறுங்கள், மா ஃபீஹி, அதில் இருப்பவற்றை. ஏன்? லஅல்லக்கும் தத்தகுன், நீங்கள் இறைச்சம் உள்ளவர்களாக, அஞ்சுபவர்களாக அல்லது அஞ்சுவதற்காக அதில் இருப்பது நீங்கள் நினைவு கூறுங்கள் என்றும் நாம் கூறினோம். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு ஆயத்தை நம்ம பார்த்துட்டோமா? இப்போ
அடுத்த ஆயத்து 64. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ثم وليتم من بعد ذلك فلولا فضل الله عليكم ورحمته لكنتم من الخاسرين. இதில் என்ன பொருள்? ثم توليتم ثم توليتم பின்னர் தவல்லா தவல்லா என்று சொன்னால் திரும்புதல், முகம் திருப்பிக் கொள்ளுதல் அல்லது திரும்புதல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சும்மா பின்னர் தவல்லா தவல்லவ் அதுல தவல்லைத்து தவல்லைத்தும் திரும்பி விட்டீர்கள், நீங்கள் திரும்பினீர்கள். மின் பஅதி ذلك அதன் பின்னர். அதன் பின்னர்னா அல்லாஹ் மலையை கொண்டு வந்து தலைக்கு மேல வச்சு வலிமையா புடிச்சுக்கிறீங்களா, நல்லா புடிச்சுப்பீங்களா, இனிமே அதை பின்பற்றுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க எல்லாம் ஆமான்னு சொன்னாங்க. இனிமே நாங்க பின்பற்றுவோம், நாங்க மாறு செய்ய மாட்டோம், அந்த தௌராத்தை முழுமையாக நாங்கள் பின்பற்றுவோம், இறைச்சத்தோடு நடப்போம் அப்படின்னு சொன்னாங்க. மிம்பாதி தாலிக் அதன் பின்னர், அதற்கு பிறகு கொஞ்ச நாளைக்கு பிறகு பழக்கம் போல பழைய கதையா என்ன செஞ்சுட்டாங்க, மாறு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லாஹ் சொல்ல சும்மா தவல்லைத்தும் பின்னர் நீங்கள் திரும்பி விட்டீர்கள். திரும்பி விட்டீர்கள் அப்படின்னு சொன்னா பழைய நிலைமைக்கு திரும்பி விட்டீர்கள். மிம்பாதி தாலிக் அதன் பின்னர் என்று பொருள். அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றான் ஃபலௌலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும். ஃபலௌலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும். லவ் என்றால் ஆல். சரிங்களா? சேர்த்து படிக்கும் போது தான் புரியும். லா ஃபதுலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய அருள் இல்லை, அலைக்கும் உங்கள் மீது அல்லாஹ்வுடைய அருள் இல்லை. லவ்னா அருள் இல்லை என்றால், இஃப் நோ அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? ஃபலௌலா எனவே லவ்லா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் உங்கள் மீது அல்லாஹ்வின் அருள் மற்றும் கருணை, வரஹ்மத்துஹு அவனுடைய கருணை உங்கள் மீது இல்லாமல் இருந்திருந்தால், இல்லாமல் இருந்திருந்தால் புரிதா? லவ்லானா இல்லாமல் இருந்திருந்தால் என்ன? ஃபதுலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய அருள், அலைக்கும் உங்கள் மீது, வரஹ்மத்துஹு அவனுடைய கருணை, அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் உங்கள் மீது இல்லாமல் இருந்திருந்தால் என்ன இருந்திருப்பீங்க? லகுன்தும் நீங்கள் ஆகியிருப்பீர்கள். கான அவனுடைய இது செகண்ட் பர்சன், குன்தும் லகுன்தும் நீங்கள் எல்லாம் நிச்சயம் ஆகியிருப்பீர்கள். என்ன? யாராக? மினல் காசிரீன் நஷ்டவாளிகளில் இருந்து நீங்கள் எல்லாம் ஆகியிருப்பீர்கள். நிச்சயமாக நஷ்டவாளிகளாக நீங்கள் ஆகியிருப்பீர்கள். அதுக்கப்புறம் நீங்க திரும்ப பழைய வழிகேட்டுக்கு தான் போனீங்க. ஆனா அல்லாஹ்வுடைய அருளாலும் இரக்கத்தாலும் நீங்க முழுமையா அழிக்கப்படாம விட்டுட்டீங்க. இல்லாட்டே இப்ப மலையை கொண்டு வந்து வச்சு அல்லாஹ்வுக்கு திரும்ப கொண்டு வந்து உங்களை நசுக்கிறதுக்கு நேரம் இல்ல. அல்லாஹ் சில ஒரு அவகாசம் கொடுத்து திருந்துவதற்கும் நீங்க படிப்பினைப்பதற்கும் அவகாசம் கொடுத்தான் அப்படிங்கறத இங்க சொல்ல வர்றான். சரிங்களா? சும்ம தவல்லைத்தும் பின்னர் நீங்கள் திரும்பி விட்டீர்கள். மின் பஅதி ذلك அதற்கு பிறகு, ஃபலௌலா இல்லையெனில், ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு அல்லாஹ்வுடைய அருள் மற்றும் கிருபை உங்கள் மீது இல்லாமல் போயிருந்தால், லகுன்தும் நீங்கள் ஆகியிருப்பீர்கள் மினல் காசிரீன். இதுல இருந்து நம்மளுக்கு என்ன பொருள்? சும்ம தவல்லைத்தும் மின் பஅதி ذلك இருந்து நம்மளுக்கு என்ன விளக்கம்? அவர்கள் தங்கள் வழக்கமான கீழ்ப்படியாமைக்கு திரும்பிட்டாங்க. அவர்கள் தங்கள் உறுதிமொழியை மீறினர். சரிங்களா? அப்போ உறுதிமொழி கொடுத்துட்டு பின்பற்றுன்னு சொல்லிட்டு திரும்ப புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தௌராத்தினுடைய சட்டத்திட்டங்களை. அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா சொல்றானே ஃபலௌலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு. இதனுடைய பொருள் பாருங்க, ஃபதுல் இதன் பொருள் அதிகப்படியானது என்பது. அதாவது இதனுடைய லிட்டரல் லிங்குவிஸ்டிக் டிக்ஷனரி மீனிங் என்னன்னா, ஃபதுல் அப்படின்னா மேல் மிச்சம், எக்ஸ்ட்ரா அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஃபதுல். சரிங்களா? அல்லாஹ்விடம் இருந்து வருவது. அல்லாஹ்வின் எல்லா பொக்கிஷங்களும் அல்லாஹ்விடம் இருந்து எதனையும் குறைத்து விடாது. அப்போ அல்லாஹ் நம்மளுக்கு மேலும் மிச்சமாக நம்ம மீது அருள் புரியுது. நம்மளுக்கு தர வேண்டிய கடமை கிடையாது. அல்லாஹ் மேலதிகமாக நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா செய்யக்கூடிய கிருபை தான் ஃபதுல் என்று சொல்லப்படும். அதே மாதிரி அல்லாஹ் எவ்வளவு தந்தாலும் அது அல்லாஹ்வுடைய இதுல கொஞ்சமும் குறைஞ்சிராது. அது அப்படியே அல்லாஹ்வுடைய அருள்ல இருந்து அப்படியே அவன் தூக்கி போடுற மாதிரி தான். சரிங்களா? எந்த மனிதரும் அல்லாஹ்விடமிருந்து எதனையும் அதிகமாக பெறுவது அந்த மனிதர் அதற்காக தகுதியை பெறுவதில்லை. அல்லாஹ்வும் அதனை கொடுக்க கடமைப்படவும் இல்லை. சரிங்களா? அல்லாஹ் தஆலா ஒருத்தருக்கு கவனிக்கிறான், ஒருத்தருக்கு இரக்கம் காட்டுறான், அவருக்கு அருள் புரியுறான் அப்படின்னா அதுக்கு அவர் முழுக்க முழுக்க தகுதியானவர் ஆயிட்டார். அல்லாஹ் அவருக்கு கடமைப்பட்டுட்டான், அதனால அல்லாஹ் தஆலா கொடுத்துட்டாங்கிறதும் கிடையாது, அல்லது அவருடைய தகுதியை வச்சு அவர் வாங்கிட்டாங்கிறது கிடையாது. அல்லாஹ்வுடைய இரக்கத்தாக தான் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். இதுதான் இதுல ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்க, யாருமே அவருடைய அமல்களை கொண்டு சொர்க்கத்துக்கு போக முடியாது, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு மட்டுமே. நீங்களுமான்னு கேட்டதுக்கு ஆமன்றாங்க. அதனால அல்லாஹ்வுடைய பெருந்தன்மை, அல்லாஹ் நீங்கள் செய்த அமலின் காரணத்தினால போங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுவான். இருந்தாலும் நம்மளுடைய அமல்னால கிடையாது. அப்படி பார்த்தா நம்ம செய்த பாவங்களுக்கு அல்லாஹ் மன்னிக்கலன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும், நரகத்தில் அல்லாஹ் தண்டிச்சான முடியுமா? அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு மட்டுமே நம்ம எல்லாம் பாதுகாக்கப்படுறோம். ஆக ஃபதுலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய ஃபதுல் அப்படிங்கிறது என்னென்னலாம் கட்டுப்படணும்? அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய நிஅமத், அருள், அனுகூலங்கள், நியமத்துகள், வெகுமதிகள் எல்லாமே இதுல கட்டுப்படும். சரிங்களா? அருள் என்பது, அருளானது அவனது அதிகப்படியான அக்கறையையும் அன்பும் அதை தான் எடுத்து காட்டுது. சரிங்களா? அவனோட அதிகப்படியான அக்கறை, அன்பு, அதெல்லாம் ஃபதுல் அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். அவனது இந்த ஃபதுலும் அருட்கொடையும் அவன் உங்களை மன்னிக்கவும் உங்கள் கெட்ட நடவடிக்கைகளுக்கு பிறகு தன் தூதர்களை அனுப்பவும் காரணமாகும். அல்லாஹ் எந்த அளவுக்கு நம்ம மீது இறக்கப்படுறான் அல்லது அந்த பனி இஸ்ரவேல் மீது இறக்கப்பட்டான்,
இரக்கம் காட்டினா அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அவங்களுடைய நடவடிக்கைக்கு இந்த மாதிரி நடவடிக்கை பிறகு அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துட்டே இருந்தான், நபிமார்களை அனுப்பிச்சு இன்னும் நல்வழிப்படுத்திக்கிட்டே இருந்தான். ஆனா அவங்க பல நபிமார்களை கொன்றாங்க. இறுதி அல்லாஹ் என்ன சொன்னா, லகுந்தும் மினல் ஹாசிரீன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த துன்யாவிலும் சரி ஆகிரத்திலும் சரி பெரிய நஷ்டவாளிகள் காஃபிர் தான். அல்லாஹ் பனி இஸ்ரவேலர்களை மன்னித்திருக்காது விட்டிருந்தால், மன்னிக்காம அல்லாஹ் அவங்களை விட்டிருந்தா அவர்களும் பெரிய நஷ்டவாளிகள் ஆயிருப்பாங்க. ஆனா அவர்கள் அல்லாஹ்தாலா மன்னிச்சு அவங்களுக்கு அவகாசம் அளிச்சதை அல்லாஹ்தாலா சொல்லி காட்டுறான். சரிங்களா? அல்லாஹ்வின் அக்கறையும் கனிவையும் இந்த இடத்துல பாருங்க. அவன் பாவிகளையும் அதிலிருந்து காத்து அவர்கள் மீளுவதற்கு ஒரு வாய்ப்பினை தந்திருக்கான். அதுக்கு பிறகு வழிகிட்டு போய் கூட உடனே அல்லாஹ்தாலா அவங்களை பிடிக்கல. அப்ப பனி இஸ்ரவேலர்கள் மூலமா நமக்கே நிறைய பாடம் படிப்புன்னு இருக்குது. அப்படியேப்பட்டவர்களுக்கு அல்லாஹ்தாலா அவகாசம் அளிச்சு அவ்வளவு சீக்கிரம் நம்ம தண்டிக்கல அப்படின்னா விட்டு பிடிக்கிறான். அப்ப நமக்கு அல்லாஹ்தாலா விட்டு இருக்கக்கூடிய அவகாசத்தை நம்ம பிடிக்கிறதுக்குள்ள நம்ம சுதாரிச்சு நம்ம திருந்துறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். அல்லாஹ்வின் உதவி மற்றும் கருணை இல்லாமல் எந்த ஒருவரும் எந்த நல்லதையும் செஞ்சிட முடியாது. அவர் செய்தாலும் அந்த ஒரு அடியானோ அல்ல அந்த அல்லாவுடைய அந்த அடிமை பெண்ணும் சரி செயல்களினால் மட்டும் சொர்க்கத்தில் நுழைய முடியுதான் நம்ம சொன்னோம். எந்த ஒரு ஆணும் பெண்ணும் தன்னுடைய செயல்களால் சொர்க்கத்துக்கு போக முடியுங்க ரசூலா சொன்னாங்க. அல்லாவுடைய கருணை மட்டும்தான் நம்மை சோனத்திற்கும் கொண்டு செல்ல முடியும். அல்லாஹ் அதனை நம்ம அனைவருக்கும் அளிப்பானாக. ஆமீன். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அர்த்தம் சொல்லுங்க. இந்த வசனத்தை நம்ம முடிச்சிடலாம். சும்ம தவல்லைத்தும் பின்னர் நீங்கள் திரும்பினீர்கள் அல்லது திரும்பி விட்டீர்கள். மின் பாதி தாலிக அதன் பின்னர் ஃபலௌலா ஃபதுலுல்லாஹ் அல்லாவுடைய அருள் இல்லையெனில் அலைக்கு உங்கள் மீது வரஹ்மத்து அவனுடைய கிருபை. அப்ப அல்லாவுடைய அருள் மற்றும் கிருபை உங்கள் மீது இல்லாமல் இருந்திருந்தால் லகுந்தும் மினல் ஹாசிரீன் நிச்சயம் நஷ்டவாளிகளிலிருந்தும் நீங்கள் ஆகியிருப்பீர்கள். You will be among the losers. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். 2 ஆயத்தை நம்ம படிச்சு முடிச்சோம். இந்த 2 ஆயத்தினுடைய பொருளை பாருங்க. இன்னும் நாம் உங்களிடம் வாக்குறுதி வாங்கி தூர் மலையை உங்கள் மீது உயர்த்தி நாம் உங்களுக்கு கொடுத்த வேதத்தை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள், அதில் உள்ளவற்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் நீங்கள் பயபக்தியுடையவராக ஆவீர்கள் என்பதை நாம் கூறினோமே, அதை நினைவு கூறுங்கள். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். 2 வசனங்கள் படிச்சோம். அதுல இருந்து நம்ம இந்த பாடங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டோம். சரிங்களா? அந்த 4 பாடங்களையும் மாஷா அல்லாஹ் நாம் எடுத்துக்கொண்டோம். இப்ப நாம் செய்ய வேண்டிய துவா என்ன? யா அல்லாஹ், எனக்கு குரானை உறுதியாக பற்றி பிடித்து அதில் உரிமைகளை எல்லாம் அதற்கான ரைட்ஸ் ஆஃப் குரான் அப்படிங்கிறது நிறைய இருக்கு, அதையெல்லாம் நான் நிறைவேற்றதுக்கான பாக்கியத்தை அப்படின்னு சொல்லி கேட்கணும். தௌராத்தையே பற்றி பிடிக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லப்பட்டால் இறுதி வேகமாகிய குரான், இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட மோஜிசாவை குரானை நான் பற்றி பிடிக்க வேண்டும், அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை நான் புரிய வேண்டும், சிந்திக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும். இது எல்லாத்துக்கும் இந்த பாக்கியம் இருந்தாலும் நல்லா நம்ம கேட்போமே. இன்ஷா அல்லாஹ் நான் தினமும் குரானை மற்றும் ஹதீஸை படிக்க நிரந்தரமாக ஒரு நேரத்தை ஒதுக்கி நான் படிப்பேன்னு நம்ம முயற்சி எடுக்கணும். படிப்பேன், நிச்சயம் படிச்சிடணும் மூத்தா போற வரைக்கும் சொல்றதுல கிடையாது. என்ன திட்டமிடுறோம்? 24 மணி நேரத்துல அதுக்கு என்ன ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் 15 நிமிஷம் நம்ம ஒதுக்கினா தானே முடியும். அப்ப ஏதாவது ஒரு நேரத்தோட தொழுகைக்கு முன்போ பின்போ அல்லது காலையிலோ அல்லது நம்ம ஃப்ரீ டைம்ல அப்படி ஒதுக்குனாதான் அது முடியும். தர்ஜமா படிக்கணும், தஃப்சீர் படிக்கணும், அதை விளங்கணும், உள்வாங்கணும், அது லைஃப்ல இருக்கானுங்கிற செக் பண்ணணும், இருக்கிறதுக்கு கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யணும், 4 பேருக்கு எடுத்து சொல்லணும். ஹாய், இந்த 2 வசனத்துல என்னென்ன பேர் சொற்கள் வினைச்சொற்கள் பார்த்தோம். ஹாசிரீன் என்ற ஒரு பேர் சொல்லை பார்த்தோம். ஹாசிருன், சரிங்களா? நாசிருன் நாசிருன் நாசிர் மாதிரி ஹாசிருன் ஹாசிரீன் ஹாசிருன், சரிங்களா? நஷ்டவாளி நஷ்டவாளிகள். சரி, ஃபேலுக்கு வாங்க. ரஃபஅனா ரஃபஅ ரஃபஅ யர்ஃபஉ ரஃபஅ யர்ஃபஉ ஃபதஹ யஃப்தஹு பேட்டர்ல இர்ஃபஅ ராஃபிஉன் மர்ஃபூன் ரஃப்உன் உயர்வு. ஓகேங்களா? அடுத்தது வஸ்குரு ذكر يذكر فسكوس ஃபேல் நஸர் என்சர் பேட்டர்ன் 164 இடத்துல வருது. இது பல தடவை வந்துருச்சு. ஹாசிரின்ல ஃபேல் இருக்கு. ஹசிர யக்ஸரு ஃபகத் ஹசிர ஹுஸ்ரானம் முபீனா, அவர் திட்டவட்டமாக பெரும் நஷ்டத்தை தெளிவான நஷ்டத்தை அடைந்து விட்டார். ஹசிர நஷ்டம் அடைந்தான், யக்ஸரு நஷ்டம் அடைகிறான். சமி எஸ்ம பேட்டர்ல ஹாசிர் நஷ்டவாளி, ஹுசுர் ஹுஸ்ரான் அப்படின்னா நஷ்டம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வீக் லெட்டர் வர்றதுல பாத்தீங்கன்னா அஹாத யஹுது, இது போன கோர்ஸ்ல படிச்சிருப்பீங்க. அஹாத யஹுது 142 இடத்துல வந்து நஸர் என்சர் பேட்டர்ல ஹுஸ் ஆஹிதுன் மாஹுதுன் அஹ்ஸுன் பிடித்தல் எடுத்தல், சரிங்களா? ஹுஸ் எடு, ஹுது மாத்தேனாக்கும் சொல்லி வந்துச்சுல. குன்சும் இது பல தடவை வந்து ஆல்ரவுண்டர். கால யகூலு பேட்டர்ல கேன யகூன் 1358 இடத்துல வருது. கேன யகூனு குன் காயினுன் டேஷ் கவுனுன், அதுல இருந்து குன்சும் வந்துச்சு. மஸ்ஜித் ஃபிஹி லை, மஸ்ஜித் ஃபிஹி அப்படிங்கிறது எல்லா வசனத்துல வரும்னு சொல்ல முடியாது, சில நேரத்துல வரலாம் வராமலும் இருக்கலாம். சரிங்களா? ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். மாஷா அல்லாஹ். இந்த 2 வசனத்துக்கான பொருள் விளக்கம், அதில் இருக்கக்கூடிய பேச்சொற்கள் வினைச்சொற்கள் எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சோம். அடுத்த கோர்ஸ்ல இன்ஷா அல்லாஹ் நம்ம கிராமர்ல சந்திப்போம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, அல் குர்ஆனை அறிவோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய 3வது பாடத்திட்டம். அதில் நாம் 9வது பக்கத்தை அடைந்து 9B கிராமரை அல்ஹம்துலில்லாஹ் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். இதிலும் நாம் அஃஅல வஸனில் வரக்கூடிய, அதாவது அஸ்லம உடைய பேட்டர்னில் வரக்கூடிய வீக் லெட்டரோட நம்ம பார்க்க போறோம், ஹுரூஃபுல் இல்லத்தோட பார்க்க போறோம். ஆமன யுமினு. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். இந்த குர்ஆனில் பல இடங்களில் வரக்கூடியது 812 இடங்களிலே இதனுடைய டெரிவேஷன்ஸ் வந்திருக்கிறது. பேர்ச்சொற்களாகும் வினைச்சொற்களாகும். ஹைர், சரிங்களா? மஸீத் ஃபீனுடைய அமைப்பு எப்படி ஷத்தாவை கொண்டு, ஹம்சாவை கொண்டு, அலிஃபை கொண்டு, அலிஃப்தாவை கொண்டு, இஸ்தாவை கொண்டு எல்லாம் மதிக்கப்படுத்தப்பட்ட அந்த 5 பெரும்பாலும் வரக்கூடியது. இந்த 3 அடுத்த நிலையில் வரக்கூடியது. ஆக இந்த 8ம் கிட்டத்தட்ட 8900 தடவைகள் வரக்கூடிய வினைச்சொற்கள். இது ஒரு கோர்வையா நம்ம படிச்சுட்டே வர்றோம். அதனால இந்த தடவை அது இன்ஷா அல்லாஹ் மீர்பார்வை செய்வதற்கான தேவையில்லை. அதே மாதிரி மொத்தமாக இது வரைக்கும் நம்ம படிச்சிருக்கக்கூடிய பேர் சொற்கள், வினை சொற்களையும் நம்ம ஒரு கோர்வையாக ஃபர்ஸ்ட் கோர்ஸனுடையது, செகண்ட் கோர்ஸனுடையதை நம்ம கோர்வையாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டே தான் வர்றோம். அடுத்ததாக இப்ப நம்ம ரீசென்ட்லி பார்த்துட்டு வரக்கூடியது என்ன, அல்லம பேட்டர்ன்ல வல்லா என்பதை பார்த்தோம். வல்லா, வல்லா, யுவல்லி, வல்லி, அதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஃபுல்லா. அடுத்து ஹாசப பேட்டர்ன்ல நாதா, யுனாதி, நாதி, இதை பத்தி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அஸ்லம பேட்டர்ன்ல தான் கொஞ்சம் தொடர்ச்சியா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அகாம, கடைசிக்கு முன்னாடி வீக் லெட்டர் வர்றதுக்கு அகாம யுகீமு, அதை நம்ம பார்த்தோம். சென்ற படத்துல கடைசியில வீக் லெட்டர் வரக்கூடிய அல்கா யுல்கி என்ற வார்த்தையை நம்ம பார்த்தோம். அதே பேட்டர்ன்ல இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் ஆமன யுமினு, ஆமன யுமினு எனக்கூடிய இந்த பேட்டர்னை இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். அவன் நம்பினான், he believed, ஓகேங்களா? அவன் விசுவாசம் கொண்டான், ஈமான் கொண்டான், எல்லா பொருளுமே இதுக்கு வரும். ஆரம்பத்தில் ஹம்சா வந்திருக்குது. ஆக்சுவலி இட் ஷுட் பி அமன யுமினு, அமன அமன அமனு அமன்த அமன்துண்டாலே நமக்கு என்ன வந்துடும், தண்ணி கேட்கிற நிலைமை வந்துடும். அதனால அந்த சிரமத்தை போக்குறதுக்காக வேண்டிய அரபு மக்கள் ஹம்சாக்கு பிறகு ஹம்சா சாக்கின் அதை ரெண்டையும் சேர்த்து ஹம்சாவோட அலிஃப் சுகரா, அதாவது அலிஃப் மத் ஆக்கிறோம். அதனால அமனங்கிறது ஆமன ஈஸியில, ஆமன ஆமனு ஈஸியா இருக்கனால அமன அப்படிங்கிறது ஆமனவாயிருச்சு. அதனுடைய 3 எழுத்து வினைச்சொல் அமீன, அதுல இருந்து அமன அது கஷ்டமா இருக்கனால ஆமன, எப்படி சலீம்ல இருந்து அஸ்லம மாதிரி. சரிங்களா? இப்ப இதனுடைய பேட்டர்ன் இன்ஷா அல்லாஹ் நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். இது ரொம்ப ஈஸியாவே நம்ம பிராக்டிஸ் பண்ணிடலாம். ஒரு டிஃபரெண்டான சேஞ்சஸ் எல்லாம் அந்த அளவுக்கு ஒண்ணு இருக்காது. ஏன்னா இடையில வீக் லெட்டர் வரல, ஆரம்பத்துல வரனால அது ஆரம்பத்துல அது ஈஸியா கொடுத்துட்டாங்க. அங்கிறத ஆவாக்கிட்டனால ஆ போட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபுல்லா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்ப சொல்லுங்க, அப்போ ஆமனா அவன் ஈமான் கொண்டான், அவன் நம்பினான். நம்பினாங்கிறத நம்பிக்கை கொண்டான்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் பொருத்தமா இருக்கும். கொஞ்சம் ஷார்ட்டான டிரான்ஸ்லேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஃபைன். இப்ப நம்ம மீனிங் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஆமன் து, நான் ஈமான் கொண்டேன், நம்பிக்கை கொண்டேன். ஆமன் பில்லா, அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டேன். ஆமனு நம்பிக்கை கொண்டார்கள். ஆமன ரசூலு, தூதர் நம்பிக்கை கொண்டார். இதுல எல்லா டெரிவேஷன்ஸுமே அதிகமா குர்ஆன்ல வர்றதுதான். சரிங்களா? ஆமன் தும், நீங்கள் ஈமான் கொண்டீர்கள். ஆமன்னா பில்லா, அல்லாஹ்வை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டோம். இந்த மாதிரி இதுல டெரிவேஷன்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் குர்ஆன்ல வரக்கூடியது. அதான் 800க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வருதுன்னு நம்ம பார்த்தோம். இப்ப பிராக்டிஸ் பண்ணுவோமா? ரெடி? ஆமன ஆமனு, ஆமன ஆமனு, ஆமன்த ஆமன்து, ஆமன்த ஆமன்து, ஆமன்தும் ஆமன்னா, ஆமன்தும் ஆமன்னா. சொல்லுங்க, ஆமன ஆமனு, ஆமன்த ஆமன்து, ஆமன்தும் ஆமன்னா. ஒன்ஸ் அகைன், ஆமன ஆமனு, ஆமன்த ஆமன்து, ஆமன்தும் ஆமன்னா. கடைசியா ஒரு தடவை சொல்லுங்க, ஆமனு, ஆமன்த ஆமன்து, ஆமன்தும் ஆமன்னா. ஓகே, மாஷா அல்லாஹ். இப்ப சொல்லுங்க, ஹல் ஆமன, அவன் ஈமான் கொண்டானா? நஅம் ஆமன. ஹல் ஆமனு, அவர்கள் ஈமான் கொண்டார்களா? நஅம் ஆமனு, யா, தே பிலீவ்ட். ஹல் ஆமன்த, நீ ஈமான் கொண்டாயா? நஅம் ஆமன்து, நான் ஈமான் கொண்டேன். ஹல் ஆமன்தும், நீங்கள் ஈமான் கொண்டீர்களா? நஅம் ஆமன்னா, ஈமான் கொண்டோம். அடுத்தது இப்ப ஒரு வார்த்தையோட சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றோம். ஓகேங்களா? இதுல எது வேணா சேர்க்கலாம். ஹல் ஆமன பில்லா, அவன் அல்லாஹ் மீது ஈமான் கொண்டானா? ஹல் ஆமன பில் ஆஹிரா, அவன் மறுமையை கொண்டு ஈமான் கொண்டான். ஹல் ஆமன பில் கித்தாப், அவன் வேதத்தை கொண்டு ஈமான் கொண்டான். ஹல் ஆமன பில் ரசூல், நபிமார்களை கொண்டு, என்ன வேணா சொல்லலாம். இப்போ பில் ஆஹிராங்கிறது நம்ம ஒரு சொற்றொடரா எடுத்துக்க போறோம். ஹல் ஆமன பில் ஆஹிரதி, நஅம் ஆமன பில் ஆஹிரதி. ஹல் ஆமனு பில் ஆஹிரா, நஅம் ஆமனு பில் ஆஹிரா. ஹல் ஆமன்த பில் ஆஹிரா, نعم آمنت بالآخرة. هل آمنتم بالآخرة؟ نعم آمنا بالآخرة. ما شاء الله. إذا لا تمنيங்க சொல்லிருப்பீங்கன்னு நானும் நம்புறேன் இன்ஷா அல்லாஹ். ஓகேங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அதனுடைய முதாரி ஆமன யுமினு, ஆமன யுமினு, அதாவது அமன யுமினு அப்படின்னு வரணும். அமன ரொம்ப கஷ்டம், ஹம்சாவோட ஹம்சா வைக்கிறது. ஆனா யாக்கு அப்புறம் ஹம்சால சுக்குன் வந்துச்சா இந்த ஜெர்க்கு கொஞ்சம் ஈஸியா கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? யுமினு, யுமினூன,
துமினு உமினு துமினு நுமினு டக்குன்னு சொல்லிடலாம். 2 செகண்ட்ஸ்ல சொல்லி முடிச்சிட்டேன்ல. இந்த மாதிரியுமே கூட நம்ம ஈஸியா சொல்ல முடிக்கிறனால இதை வந்து இதுல பெரிய சேஞ்சஸ் நம்ம கொண்டு வரல. இதை நம்ம பிராக்டிஸ் பண்ணி ஒரு 3 தடவை சொன்னோம்னா சரளமா வந்துடும். ஓகே, இப்ப சொல்லுவோமா? யுமினு யுமினூன துமினு உமினு துமினூன நுமினு யுமினு யுமினூன துமினு உமினு துமினூன நுமினு யுமினு யுமினூன துமினு ஊமினு போட்டுருக்குல்ல. ஏன்னா ஹம்சாக்கு அப்புறம் ஹம்சா வர கஷ்டம், சரிங்களா? அதனால ஊமினு சொன்னாலே போதும். ஊமினு துமினூன நுமினு. சொல்லுங்க ஒன்ஸ் அகைன். யுமினு யுமினூன துமினு ஊமினு துமினூன நுமினு. கடைசி ஒரு சொல்லுங்க. யுமினு யுமினூன துமினு ஊமினு துமினூன நுமினு. நீங்க துமினு ஊமினு சொன்னாலும் தப்பு கிடையாது, சரிங்களா? ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா நம்ம இன்னும் ஈஸி பண்ணி ஊமினு சொல்லிக்கிறோம். ஓகேங்களா? அப்ப ஆமன யுமினு ஆமன யுமினு ஆமன யுமினு ஆமன யுமினு ஆமன யுமினு. இதை நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மாவி முதாரி நம்ம இப்போ பிராக்டிஸ் பண்ணியாச்சு. இப்போ முதாரில இருந்து கான்வர்சேஷன். ஹல் யுமினு, டஸ் ஹி பிலீவ்? நஅம் யுமினு, அவன் ஈமான் கொள்கிறான். ஹல் யுமினூன, நஅம் யுமினூன. ஹல் துமினு, நீ ஈமான் கொள்கிறாயா அல்லது ஈமான் கொள்வாயா? ஒருத்தர் வந்து இஸ்லாத்துக்கு வரப்போறேன்னு ஒருத்தர் உதாரணத்தை சொல்றாரு. அரபில அவர்கிட்ட கேட்கறது ஹல் துமினு, வில் யூ ஹேவ் ஈமான் அப்பான் அல்லாஹ்? நஅம், அவர் சொல்றார் நாம் ஊமினு, நான் ஈமான் கொள்வேன். பாருங்க, ஹல் துமினூன, நீங்கள் ஈமான் கொள்வீர்களா? நஅம் நுமினு, ஈமான் கொள்வோம். அதாவது ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்றதா இருந்தா, நிகழ்காலத்துல சொல்றதா இருந்தா, இது எதிர்காலத்துல சொல்றதா இருந்தா இந்த மீனிங். நிகழ்காலத்துக்கும் சொல்லிக்கலாம், ரெண்டுக்குமே இது பொருந்துறது தான். பிரசன்ட் as well as for future tense. ஓகேங்களா? இப்ப இப்படியே சொல்ல போறோம். ஹல் யுமினு பில் ஆখিরা, அவன் மறுமை நாள் மீது ஈமான் கொள்கிறானா? நஅம் யுமினு பில் ஆখিরা. ஹல் யுமினூன பில் ஆখিরা? நஅம் யுமினூன பில் ஆখিরা. ஹல் துமினு பில் ஆখিরা? நஅம் ஊமினு பில் ஆখিরা. ஹல் துமினூன பில் ஆখিরা? நஅம் நுமினு பில் ஆখিরা. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நாம அம்ர் எடுக்க போறோம். அம்ர் தெரியும்ல? ஆமன யுமினு. யுமின்ல யாவ தூக்கிங்கன்னா அப்படின்னு இருக்கும். மினு மினுன்னு சொல்ல முடியுமா? அதனால என்ன செய்ய போறோம்? அந்த மாதிரி இருக்கக்கூடிய முதல் லெட்டர் தூக்கி போடுவீங்க. அதுக்கப்புறம் சுக்குன் வச்சிருவீங்க. அப்ப மினுங்கிறது மின் ஆயிரும். மின்ல ஒரு ஆ வச்சீங்கன்னா ஆமீன், முடிஞ்சு போச்சு. ஆமீன் அது வேற. வலத்தாலின் ஆமீன், அது வந்து ஏற்றுக்கொள்வாயாக என்று பொருள். அது இஸ்மு ஃபேல்னு சொல்லுவாங்க அரபி மொழியில. இது வந்து ஆமீன், நாட் ஆமீன். ஓகேங்களா? ஆமன யுமினு ஆமீன், ஆமன யுமினு ஆமீன், ஆமன யுமினு ஆமீன், ஈமான் கொள். ஆமினு, ஈமான் கொள்ளுங்கள். அவ்வளவுதான். ஆமீன் ஆமினு, லா துமின் லா துமினு. ஆமீன் ஆமினு. ஓகேங்களா? ஆமினு பில்லாஹ், அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்ளுங்கள். இது குர்ஆன்ல இருக்குது, சரிங்களா? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஆமினு, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள், உண்மையாக ஈமான் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லும்போது சூரா நிசால இதை நம்ம பார்க்க முடியும். லா துமின் லா துமினு. ஆமீன் ஆமினு லா துமின் லா துமினு. ஆமீன் ஆமினு லா துமின் லா துமினு. இப்போ நான் உங்களை பார்த்து சொல்றேன். ஆமீன் ஈமான் கொள் என்று சொல்லும் பொழுது நீங்க என்ன சொல்லணும்? ஊமினு, ஈமான் கொள்கிறேன். ஆமினு என்று சொல்லும் பொழுது நுமினு என்று சொல்லுவீங்க. ஓகேங்களா? இப்ப இஸ்மு ஃபாயில் இஸ்மு மஃபூல் எடுக்க போறோம். அது ரொம்ப ஈஸி. முதாஹியோட லெட்டர் தூக்கிட்டு மூவ் போட்டீங்கன்னா இஸ்மு ஃபாயில், லாஸ்ட் பிஃபோர் கஸ்ரா வைக்கும்போது இஸ்மு ஃபாயில், லாஸ்ட் பிஃபோர் ஃபத்தா வைக்கும்போது இஸ்மு மஃபூல். அப்போ முஃமினூன் முஃமனூன் இது ரொம்ப அதிகமா நம்ம பயன்படுத்துறதுனால இது ஈஸி தான். யுமினு முமினுன், முதாரில இருந்து அப்படியே சொல்லுங்க, ஈஸி. ஓகேங்களா? ஆமன யுமினு முஃமினுன் முஃமனுன், முஃமினுன் முஃமனுன், முஃமினுன் முஃமனுன், முஃமினுன் முஃமனுன். அவ்வளவுதான், சரிங்களா? அதோட பொருள் முஃமினூன். கத் அஃப்லஹல் முஃமினூன். ஓகே, ஃபைன். அதனுடைய மஸ்தர் ஈமானுன், அதாவது இஸ்லாமுன். அஸ்லம இஸ்லாமுன், அகாம இகாமத்துன், அல்கா ஹில்காஉன். அதே மாதிரி ஆமன ஈமானுன், ஆமன ஈமானுன். இஃப்ஆலுன் ஷேப்ல ஈமானுன், அதான் ஈமான். பிலீஃப், பிலீவிங், நம்புதல், ஈமான் கொள்ளுதல். முஃமினுன் முஃமனுன் ஈமானுன், முஃமினுன் முஃமனுன் ஈமானுன். நம்புபவன், நம்பப்படுபவன், நம்புதல். நம்பிக்கை கொள்பவன், நம்பிக்கை கொள்ளப்படுபவன். நம்பிக்கை அல்லது நம்பிக்கை கொள்ளுதல், ஈமான் கொள்ளுதல். ஓகேங்களா? நம்ம ஈமான் கொண்டா நம்ம முஃமின். யார் அல்லாஹ் ஈமான் கொண்டா அல்லாஹ் முஃமன், சரிங்களா? அல்லாஹ் மறுமை நாளும் ஈமான் கொண்டா அது முஃமன். ஈமான் கொள்ளுதல் அந்த ஆக்ஷனுக்கு பேரு ஈமானுன். இப்ப இதை வச்சு கடைசி ஒரு கான்வர்சேஷன். ஹல் அன்த முஃமின், ஆர் யூ எ பிலீவர்? நீங்கள் ஒரு மூமினா? நஅம் அன முஃமினுன். ஹல் அன்து முஃமினூன்? நஅம் நஹ்னு முஃமினூன். இப்போ ஃபுல் பேட்டர்ன் மாஷா அல்லாஹ் பிராக்டிஸ் பண்ண போறோம். ஆமனுடைய பெண்பால் ஆமனத், அஸ்லம அஸ்லமத், அகாம காமத், அல்கா அல்கத். ஓகே, ஆமன ஆமனத். அதே மாதிரி பெண்பால் பிரசன்ட் டென்ஸ் முதாரில யுமினு துமினு, யுமினு துமினு. ஓகேங்களா? இப்போ ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணுவோமா? சொல்லுங்க.
ஆமன, ஆமனு, அமன்த, அமன்து, அமன்தும், ஆமன்னா. யுக்மினு, யுக்மினூன, துக்மினு, உமினு, துக்மினூன, நுக்மினு. ஆமீன், ஆமினு, லா துக்மின், லா துக்மினு. முக்மினுன், முக்மனுன், ஈமான். ஹுவ ஆமன, ஹிய ஆமனத். ஹுவ யுக்மினு, ஹிய துக்மினு. கிளியர்? அல்ஹம்துலில்லாஹ். சொல்லுங்க நீங்களும் ஒரு தடவை இன்ஷா அல்லாஹ் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ப்ராக்டிஸ் ஆகிடும். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இது முழுமையாக என்ன பண்ண போறீங்க? சொல்லி ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. நான் சொல்லிட்டேன், என் வாயை பார்த்துட்டு இருந்தா மட்டும் என்ன செய்யாது, பத்தாது. நீங்களும் கூட சேர்ந்து சொல்லணும், தனியாகவும் நீங்க சொல்லணும். சில நேரத்தில் கூட சேர்ந்து சொல்லும் போது முழுசா வர்ற மாதிரி இருக்கும். டக்குன்னு நிப்பாட்டினோம்னா அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கும். என்னாச்சு, கரெக்டாக தான் சொல்லிட்டு வந்தேன், சொல்லுங்க அப்படிங்கும் போது என்ன ஆகும்? அப்போதான் நம்மளுக்கே நம்மளுடைய பலகீனம் தெரியும். ஓகே, நம்மளுக்கு தன்னால வரல போல, இந்த சைக்கிளை பிடிச்சி ஓட்டி காட்டுற மாதிரி தான். பிடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம ஓட்டுவோம், ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். அவர் கை எடுத்துட்டாலும் ஓட்டுன்னு சொல்லி, கை எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் மேலே ஓட்டுறோமா கீழே ஓட்டுறோமா அப்படின்னு சொல்லி. அதனால அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு தன்னம்பிக்கை வர்ற வரைக்கும் நம்மளுக்கே நம்ம சொந்த காலில் நடக்கிற அளவு மாதிரி நம்ம சொந்தமா நம்ம சொல்ற அளவுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணாதான் உண்டு. ஃபுல் கீஸ் இப்ப செக் பண்ணுங்க. ஆமன, யுக்மினு, ஆமின், மூமினுன், முக்மனுன், ஈமானுன். ஓகேங்களா? இதுல வந்து பாருங்க, கீழே வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டெரிவேஷன்ஸ் கீழே கொடுக்கல, சென்ற பாடல கொடுத்த மாதிரி. ஏன்னா அதுல கொஞ்சம் நீங்க கவனமா போகணும் அப்படின்னு சொன்னோம். அங்கங்க வலிக்கி விழுகிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் கவனமா போங்க நம்ம அலர்ட் கொடுத்தோம். இங்க வலிக்கி விழுகிறதுல ஒன்னும் இல்ல. ஆமனா கண்ணால ஆமன் ஆமனு ஆமன் தமன் தம் வந்துட்டே இருக்கும். யூமின் தூமி அப்படின்னு வந்துட்டே இருக்கும். இல்ல சருகிறதுக்குலாம் ஒன்னும் இல்ல. சரி, ஓகே. இப்ப ஆமனை வச்சு சில கொஸ்டின்ஸ். வி பிலீவ் இன் அல்லாஹ் அண்ட் ஹிஸ் மெசஞ்சர். ஓகேங்களா? அல்லாஹ்வையும் அவனது தூதர்களையும் ஈமான் கொண்டோம். இதுக்கு கண்டிப்பா நீங்க அரபியில எழுத முடியும். அதுக்கான வார்த்தை உங்களுக்கு தெரியும். குல்லுன் ஆமன பில்லாஹி என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல. இதுக்கு இங்கிலீஷ் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. ஹல் துமினுன பில் ஆখিরাக்கு மீனிங் சொல்லுங்க. சரிங்களா? ஆமன மாதிரி இப்போ வந்து ஒரு வீக் லெட்டர் இல்லாம ஒரு ஈஸியான லெட்டரே இப்போ கொடுத்தாச்சு. சரிங்களா? இது அதிகமாக குர்ஆன்ல வருது அப்படிங்கிறதுக்காக அந்த வார்த்தை ஹி ஸ்பென்ட் அப்படிங்கிற மீனிங்ல அன்ஃபகா என்று வருது. அன்ஃபகா அப்படிங்கிறது அதனுடைய மாதினா அஸ்லம மாதிரி தான், இல்லை வீக் லெட்டரே இல்லை. சரிங்களா? சரி, ரொம்ப வீக் லெட்டரா போயிட்டு இருந்தா அப்படி கொஞ்சம் வீக்கா ஃபீல் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நோயாளி கூடயே இருந்தோம்னா நம்மளுக்கே நோய் வந்துட்டு மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும் அப்படின்னு சொல்ற மாதிரி கொஞ்ச நேரம் உங்களை ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே கூட்டு வர்றோம். சரிங்களா? கொஞ்சம் இந்த வீக் இல்லாத ஃபேலையும் கொஞ்சம் செஞ்சு பாருங்க. கொஞ்சம் இன்னும் ஸ்பீடா ஒரு உத்வேகமா வரும்ல, அந்த உத்வேகத்தோட திரும்ப என்ன பண்ணணும், நோயாளி ஃபேல்களை நம்ம அடுத்த பாடத்துல இருந்து பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அன்ஃபகா, வாட் ஷுட் பி த முதாரி அண்ட் வாட் ஷுட் பி த அம்ர், வாட் ஷுட் பி த இஸ்மு ஃபாயில், எல்லாத்தையுமே ஈஸியாவே நீங்க சொல்லிடுவீங்க வீக் லெட்டர் இல்லாதனால. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். மோதன் ட்ரேடர்ஸ்ல வந்து வீக் லெட்டர்ஸ்னுடைய சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். மாஷா அல்லாஹ். அதுல வந்து அல்லம பேட்டர்ன்ல ஒன்னு பார்த்துட்டு, ஹாசப பேட்டர்ன்ல ஒன்னு மட்டும் பார்த்துட்டு, அஸ்லம பேட்டர்ன்ல இது வரைக்கும் 3 பார்த்துருக்கோம். மாஷா அல்லாஹ். ஓகேங்களா? ஹைர், நல்லபடியா இன்ஷா அல்லாஹ் ஹோம் ஒர்க் பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க, லிசன் பண்ணுங்க. நீங்களும் சொல்லி பாருங்க. கிடைக்கிற ஆளுங்களை கூப்பிட்டு வச்சு தொல்லை பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, நான் கத்துக்கிட்டதை நான் சொல்லி கொடுத்து ஆகு நீ கேட்டு அவன் அப்படின்னு சொல்லி கொடுங்க. நீங்க வம்பு பண்ணும் போது அவங்களுக்கு பாரமா தெரியல. அதுக்கப்புறம் மாஷால எல்லாம் நீங்க சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் இதே எத்தனை நாளா சொல்லலை அப்படின்னு சொல்லி உங்களை கோவப்படுவாங்க. அதுக்கு தயாரா இருந்துக்கிறேங்க. நல்ல முறையில வந்து நம்ம ஒரு ஆசிரியரா ஆகணும் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ்ட்ட துஆ செய்வோம். நல்ல முறையில் கற்றுக்குவோம், கற்றுக்கொண்டதை கற்றுக் கொடுப்போம். அதை கொண்டு ஹைருக்குமன் தஅல்லமல் குர்ஆன வல்லஹு என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறப்பை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ததல் புரிவான. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.